பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுடைய தலைப்பு பிசாசின் தந்திரங்களை அறியுங்கள். அருமையானவர்களே, நம்மை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த பெரிய உலகத்தில் நம்மோடு கூட பல சக்திகள் போராடுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் நன்மைக்கு எதிரான ஒரே சக்தி பிசாசினுடைய சக்தி மட்டுமே. அது மட்டுமே மனிதர்களை எந்த சூழ்நிலையிலும் யார் மூலமாவது மனிதர்களை தாக்குகிறது. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே. அப்போ ஒரு நம்பிக்கையை நம்ம மேல் வைக்கிறார். என்ன நம்பிக்கை? நாம் பிசாசின் தந்திரங்களை அறிந்துதான் இந்த பூமியில் நாம் வாழ்க்கை செய்கிறோம் என்று அவர் நம்புகிறார். அருமையானவர்களே, வேதாகமும் உங்களையும் என்னையும் குறித்து ஒரு நம்பிக்கையில் இருக்கிறது. என்ன? வேதாகமத்தை அறிந்திருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற பிள்ளைகள், ஒரு தெய்வீக வாழ்க்கை செய்கிறவர்கள் பிசாசின் தந்திரங்களை அறிந்திருக்கிறார்கள் என்று நம்புகிறது. ஆனால் நீங்கள் உண்மையிலே தம்மை யோசித்து நிதானித்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்மில் அநேக நேரங்களில் பிசாசுடைய தந்திரத்தின் வலைகளில் விழுந்து விடுகிறோம். அல்லது பிசாசுடைய தந்திரம் என்னவென்றே தெரியாமல் அதில் நாம் மயங்கி விடுகிறோம். அல்லது பிசாசின் தந்திரங்களுக்கு உட்பட்டு நம்முடைய பரிசுத்தத்தை, நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய தெய்வீகத்தை இழந்து தவிக்கிற நபராக இருக்கிறோம். இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் பாதிக்கப்படுகிற எந்த நிலையாக இருந்தாலும் அதில் முதன்மையான காரணத்தை வகிக்கிறது பிசாசு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்கள் கண்ணுக்கு தெரிந்த நபராக நீங்கள் அதை பாவித்துக் கொள்ளலாம். குடும்ப நபர்களையோ அல்லது அக்கம் பக்கத்தினரையோ, அல்லது நீங்கள் ஆபீஸ் வேலை செய்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு மேல் அதிகாரிகளோ, எப்படியோ ஒரு விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்படுகிற பொழுது உங்களுடைய பிரச்சனைக்குரியவர்கள் அவர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. உங்களை பிரச்சனைகளுக்குள்ளும், உங்களை சோர்வுக்குள்ளும், உங்கள் சமாதான கேட்டுக்குள்ளும் உங்களை கொண்டு செல்வதற்கு முதன்மை காரணமானவன் பிசாசானவன். அவன் தான் என்ன செய்கிறான்? நம்முடைய சமூகத்தில் நம்மோடு கூட பார்வையில், அக்கம் பக்கத்தில், உறவுகளில், நம்முடைய கண்களில் இருக்கிறவர்களை பயன்படுத்துகிறான். அதன் மூலம் நம்மை பாதிக்க செய்கிறான். அருமையானவர்களே, அதனால உங்களுடைய வெறுப்பு, கசப்பு இவையெல்லாம் பார்வையில் இருக்கிற இந்த மனித சமூகத்தோடு இருக்கவே கூடாது. நீங்கள் அந்தரங்கத்தில் தேவனுடைய சமூகத்தில் வைத்து உங்களுக்கு எதிரடையாக கிரியை செய்கிற எந்த கிரியைகளுக்காக பிசாசானவன் காரணமாய் இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து அதற்காக ஊக்கமாய் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக நீங்கள் ஒரு சமாதானமான வாழ்க்கையை செய்ய முடியும். இன்னொன்று, முன்னொரு காலங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அநேக பிசாசுகளில் ஆட்கொள்ளப்பட்டவர்களை சபைக்கு கொண்டு வருவார்கள். இப்பொழுதெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கு. பார்க்க முடியுதா? நல்லா யோசித்து பாருங்க. ஏன்? நவீன காலம் வளர்ந்தது போலவே பிசாசானவன் வளர்ந்து விட்டான். இப்பொழுதெல்லாம் வெளிக்காட்டி கொள்வதே இல்லை. எல்லாம் இப்போ மெமரி கார்டு, சிப்பு அப்படின்னு இருக்கிற மாதிரி பிசாசானவன் இப்போ எல்லாருக்குள்ளே மெமரிக்குள்ளே இருக்கிறான். எந்த நேரத்திலும் யாரை வேணாலும் பயன்படுத்துவதற்கு அவன் சரியான நிலைகளில், சரியான இடத்தில் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே தயவு செய்து உங்களுக்குள்ளும், உங்கள் நினைவுகளுக்குள்ளும் பிசாசானவன் தந்திர மனமுள்ளவனாய் செயல்படாதபடிக்கு எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாயிருங்கள், பாதுகாப்புள்ளவர்களாயிருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்த கோட்டைக்குள் மறைத்து காத்து கொள்ளுகிற பொழுது இந்த வாழ்க்கை நிச்சயம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எதிர்கொண்டு மனமகிழ்ச்சியாய் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளில் நாம் பெருகுவோம், வளருவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.